கிழக்கினில் தோன்றிடும் உதயம் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் பசி என்னும் பேர் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் பசி என்னும் பேயை விரட்டும் உதவிக்கரங்கள் நீட்டும் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் பசி என்னும் பேர் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம் ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம் கிழக்கினில் தோன்றிடும் உதயம் விடியலை தந்திடும் தினமும் கனடா தேசத்து உதயம்
ஏழை மக்களின் இதயம் நம் ஏழை மக்களின் உதயம். பசி என்னும் பேயை விரட்டும் உதவிக்கரங்கள் நீட்டும். தேசத்து பாரி வள்ளலாய் தனித்தமிழ் மனம் வீசும் சங்கமே உதயம் கன்னட கலாச்சார சங்கம், இது உயிர்களின் துயர் தீர்க்கும் தெய்வமே. அனைவருக்கும் வணக்கம். எமது தாயக பிரதேசத்திலே உதயம் கனடா கலாச்சார சங்கத்தினரால் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பத்தினர்களுக்கு மாணவர்களின் கல்வித் தேவையை மேம்படுத்தும் பொருட்டு துவிச்சக்கர வண்டி வழங்கி வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீராய்பட்டியைச் சேர்ந்த கிஜ்ராபுரம் நீராய்பட்டியைச் சேர்ந்த இந்த குடும்பத்திற்கான இந்த உதவியினை மாணவி வெண்ணிலாவும் மாணவன் பெயர் குறிப்பிட விரும்பாத மாணவனும் இந்த உதவியினை வழங்கி வைத்துள்ளார்கள். அந்த இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அவர்களது குடும்பத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களையும், அவர்கள் என்றும் சந்தோஷமாகவும் சுவீட்சமாகவும் இன்னும் செழித்து வாழவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவியும் மாணவனும் கல்வியில் சிறந்து விளங்கவும் அவர்கள் இன்னும் பலருக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் மேம்படவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடும்பம் சார்பாக அவர்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு இதனை ஒழுங்குபடுத்தி தந்த உதயம் கனடா கலாச்சார சங்கத்தினருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நான் ஹிஜ்ராபுரம் மரியான் சிட்டியில் வசித்து கொண்டிருக்கிறேன். எனது மகள் 9ஆம் தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். எனது கிராமத்திலிருந்து பாடசாலைக்கு செல்கிற தூரம் சரியான தூரம். அதனால் என் பிள்ளைக்கு இந்த துவிச்சக்கர வண்டியை தந்து உதவி செய்த வெண்ணிலா மகளுக்கும் பெயர் குறிப்பிடப்படாத மகனுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தோடும் அவங்களோட இந்த உதவி திட்டத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கும் அவங்க சதுர சுகத்தை அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் கடவுள் வழங்குவதோடு என் பிள்ளைக்கு இந்த உதவியை செய்ததுக்கு இன்னும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு மேலும் மேலும் அவங்க இந்த உதவி திட்டங்களில் ஈடுபட வேண்டும். அதை ஈடுபடுறதுக்கு அவங்களுக்குரிய எல்லா இதையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொண்டு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் இவ்வளோ நாளும் ஸ்கூலுக்கு நடந்து தான் செல்வேன், சரியான தூரம். எனக்கு இந்த சைக்கிளை தந்து உதவிய சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் உதயம் கலாச்சார சங்கம் கனடாவினால் தண்ணீரூற்றில் உள்ள ஒரு குடும்பத்தினருக்கு துவிச்சக்கர வண்டி ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த துவிச்சக்கர வண்டியினை கனடா மொன்றியலில் வசிக்கும் கனகபூசணம் குழந்தைவேல் நினைவாக அவரது மகள் சந்திரவதனி கௌரிகாந்த் அவர்களினால் இந்த துவிச்சக்கர வண்டி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தூரம் பாடசாலைக்கு நடந்து செல்லும் இந்த மாணவிக்கு வசதி குறைந்த குடும்பத்தினராய் இருக்கிறபடியால் இந்த துவிச்சக்கர வண்டியினை வழங்கி வைத்த சந்திரவதனி கௌரிகாந்த் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு இந்த சைக்கிளில் தந்ததுக்கு அண்டாவுக்கும் மாமாவுக்கும் நன்றிகள். கனகபூசணம் குழந்தைவேல் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவாக அவரது மகள் சந்திரவதனி கௌரிகாந்த் அவர்களால் எங்களது மகளுக்கு வழங்கி வைக்கப்பட்ட சைக்கிள் வழங்கி வைக்கப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட முதலில் திரும்ப சொல்லுவோம். பூசணம் குழந்தைவேல் அவர்களது 2ஆம் ஆண்டு நினைவாக அவரது மகள் சந்திரவதனி கௌரிகாந்த் அவர்களால் எமக்கு வழங்கி வைக்கப்பட்ட சைக்கிளுக்கு மிகவும் நன்றி. அவர்களது பிரார்த்தனைகளும் எங்களது பிரார்த்தனைகளும் உண்டாகட்டும். அவர்களுக்கு சைக்கிள் தந்தமைக்கு மிக்க நன்றி.
குழந்தைவேல் அவர்களின் ஆத்மா சாந்திக்காக நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு எங்களுக்கு இதனை ஒழுங்குபடுத்தி தந்த உதயங்கனடா கலாச்சார சங்கம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதயங்கனடா கலாச்சார சங்கமானது எமது தாயகத்தில் வறுமைக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகளை வழங்கி வைத்து கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்திற்குமான துவிச்சக்கர வண்டியை வழங்கி வைத்த சந்திரவதனி கௌரிகாந்த் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்கள் என்றும் நலமுடனும் சுபீட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.